காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு நுட்பமான சம்பவம். பெரியவர் எந்த ஊருக்கு வந்தாலும் அவரை தேடி பலரும் சந்திப்பார்கள். எப்பொழுதுமே குரு தரிசனம் கோடி புண்ணியம். குருவை தேடி சென்று வணங்க வேண்டும். அப்படி வருகின்றவர்களில் கோட்டு சூட்டு போட்டவர்களில் இருந்து கோமணாண்டி வரை எல்லோரும் அடக்கம். ஏன்னா ஒரு குரு அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அடுத்து வருகின்றவர்களிடமெல்லாம் மனசுக்குள்ள விதவிதமான கோரிக்கைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னைக்கு ஒரு கவலை கஷ்டம் என்று இல்லாதவர்கள் யார்? பல ஆயிரம் கோடி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன் கூட வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிக்கலில் இருக்கிறான். இந்த பணத்தை நான் எப்படி காப்பாற்ற போறேன்? நான் கொஞ்சம் கவனம் பிசகினாலும் அவ்வளவும் என் கையை விட்டு போய் நான் நடுத்தருவுக்கு வந்து விடுவேனே. நாளைக்கு இந்த உலகம் என்னை பார்த்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா என்று இழுத்து பேசுமே. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கவலை. கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இருக்க முடியும், ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் நடப்பதுதான் நடக்கும். கிடைக்கின்ற ஒன்று கிடைக்காமல் போகாது, கிடைக்கக்கூடாத ஒன்று எவ்வளவு முயன்றாலும் கிடைக்காது என்கின்ற ஞான தெளிவு உள்ளவர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் அது என்ன அவ்வளவு சுலபமா அந்த ஞான தெளிவு அப்படிங்கிறது? அதனால பெரியவரை பார்க்க வருகின்றவர்களிடமெல்லாம் விதவிதமான கோரிக்கைகள். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னால், இந்த கோரிக்கைகள் எந்த அளவிற்கு மலிவானதுங்கிறதுக்கு ஒரு சம்பவம். ஒரு அம்மையார் பெரியவரை பார்க்கும்போது, பெரியவா தலையில் எப்போ பாரு பேன் தொல்லை தாங்க முடியல, நானும் என்னென்னத்தையோ போட்டு பார்த்துட்டேன், இந்த பேன் என் தலையை விட்டு போகமாட்டேங்கிறது என்று சொல்லி புலம்புகிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது அதாவது நமக்கு புலம்புவதற்கும் சொல்லி அழுவதற்கும் ஒரு இடம் கிடைத்து விட்டால் நாம் எந்த அளவுக்கு போவோங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பெரியவர் ரொம்ப பொறுமைசாலி. அதனால அவர் இதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொள்வார். அதற்கு தகுந்தாற் போல எல்லோருக்கும் பதில் சொல்லுவார். அப்படியெல்லாம் சொன்னா தானே அவர் ஞானி, அப்போத்தானே அவர் சன்னியாசி. நம்மளை போல பதிலுக்கு எரிஞ்சு விழுந்தா அல்லது பதிலுக்கு குத்தலா பேசினா அவர் நம்மில் ஒருவர், கோடியில் ஒருவர் அல்ல. ஆனால் அவர் உண்மையில் கோடியில் ஒருவர். அதனால அவருக்கு இதெல்லாம் இப்படித்தான் மனித சமூகம் இருக்கும், நேற்றும் அப்படித்தான் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளைக்கும் இப்படித்தான் இருக்கும்ங்கிறது அவருக்கு தெரியும். பொதுவாக சன்னியாசிகள் இருப்பதை ஆற்றுப்படுத்துவதற்குத்தான். சன்னியாசிகள் மட்டுமல்ல, கோவில் இருப்பதும் மக்களை ஆற்றுப்படுத்த. கோவிலுக்கு எல்லோரும் தெய்வத்திடம் சொல்லி அழும் பொழுது மனச்சாந்தி ஏற்படுகிறது. அதனால தான் கோவிலுக்கு கூட்டமாக வருகிறது. அந்த கோவிலில் நட்சத்திரம் சொல்லி நட்சத்திரத்தின் பெயரால் அர்ச்சனை செய்யும் போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நன்மை. இன்னைக்கு இப்போ உதாரணத்திற்கு கேட்ட நட்சத்திரம், நான் கேட்ட நட்சத்திரத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த பயன் போய் சேருகிறது. அது எப்படின்னு சொன்னால், கோவில் கலசம் வழியாக அது கேட்டை நட்சத்திர மண்டலத்தை அடைகிறது. அங்கிருந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அது போய் சேருகிறது. அதனால தான் அர்ச்சனை அப்படிங்கிறது இறைவனை தோத்தரிக்கிற ஒன்று மட்டுமல்ல, இப்படி பல லட்சம் பேருக்கு நன்மை, மறைமுகமாக நன்மை செய்கிற ஒன்றும் கூட. அதனால தான் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிற ஒரு நடைமுறை நம்ம ஆகமத்தில் இடையில் புகுந்து உருவாக்கப்பட்டது. ஆதி காலத்தில் அர்ச்சனை கிடையாது, இறை வழிபாடு மட்டும்தான். பின்னாளில் அது உண்டாக்கப்பட்டது. அதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிற காரணத்தினாலே எந்த மடாதிபதிகளும் அதுக்கு குறுக்க நின்று அது வேண்டாம், அது ஆகமத்திற்கு ஆகாது அப்படின்லாம் அதை சொல்லலை. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு பொது சேவை இருக்கு. சொன்னது போல எந்த நட்சத்திரத்திற்கு செய்கிறோமோ அந்த நட்சத்திரத்திற்கு உரியவர்களுக்கெல்லாம் பயன் போய் சேருகிறது. உடனே இதுக்கு என்ன ஆதாரம்?
அப்படி இப்படின்லாம் கேட்கக்கூடாது. பொதுவாக கோவில் சார்ந்த பக்தி சார்ந்த வணக்கம் இவைகள் எல்லாமே நம்பிக்கை அடிப்படையிலான ஒன்று, புலன்கள் அடிப்படையிலான ஒன்று கிடையாது, உணர்வு அடிப்படையிலானது. புலன்கள் அடிப்படையிலானதற்கும் இப்போ உதாரணத்திற்கு இப்போ என் வயிற்றுக்குள்ளே நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் நீ பார்க்க முடியாது. அதை உணர்ந்து தான் சொல்ல முடியும். அது ஜீரணமானது மலமாக அது வெளியே போன பிறகு நமக்கு தெரிய வரும். ஆனால் அதை நாம் பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் பார்த்துத்தான் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பாதியை தான் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும், ஒரு பாதியை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அந்த ஒரு பாதி என்பது உணர்ந்து தெரிந்து கொள்வது. பக்தி சார்ந்தவைகள் அவ்வளவுமே உணர்ந்து தெரிந்து கொள்ளுகின்ற அந்த பாகத்தில் இருப்பவை. இதை நாம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை ஒருத்தர் தன்னுடைய அவருக்கு 2 சகோதரிகள், அவர் அவர்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், தங்களுடைய சகோதரிகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பத்தோடு பெரியவரை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு நல்ல வரன் வருகிறது, சீர்சனத்தியோட. உங்கள் அக்காக்களுக்கெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல நீ பண்ணிக்கோ, ஏன்னா லட்சுமி கதவை தட்டும்போதே கெட்டியாக பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது என்று உறவினர்கள் எடுத்து கொடுக்க, அவரும் நிறைய சீர் வருகிறது, வரதட்சணை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக பெரியவர்கிட்ட வர்றார். வந்தவர், பெரியவா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நல்லபடமாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு வேண்டுகிறார். பெரியவர் அப்போ கேட்குறார், உனக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு 2 அக்கா இருக்கா, அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுதா அப்படின்னு கேட்குறார். இல்லை பெரியவா, பார்த்துட்டு இருக்கோம், இடையில எனக்கு சீர்சனத்தையோட வரன் வந்தது, அதனால என் அப்பா அம்மா எனக்கு நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்படின்னார். அதற்கு பிறகு பெரியவர் அவர்களோட பேசவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. அவர்கள் தவித்து போனார்கள். என்னடா இது, கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் கேட்டோம், இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவர்கள் பக்கம் திரும்பினார். அவர்கள் முகம் வாடி போயிருந்தது. அப்புறம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார், திருமணம் அப்படிங்கிறது சொர்க்க பந்தம், சீர் வருகிறது, வரதட்சணை வருகிறது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு திருமணத்தை, அதுவும் வீட்டில் 2 பெண்கள் கல்யாணத்திற்கு காத்திருக்கும் பொழுது, மூத்தவர்கள் இருக்கும் பொழுது நீ இளையவனுக்கு பண்ணி கொடுக்க நினைப்பது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. உனக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசலை. கல்யாணத்தை எப்பொழுதுமே வர்த்தகமாக பார்க்காத, அது 1000 காலத்து பயிரை உருவாக்குகிற ஒரு அரிய சம்பவம். ஏன்னா திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் தாயாகிறாள், ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அந்த பிள்ளை இந்த உலகத்துக்கே ராஜாவாகி இந்த நாட்டையே வழிநடத்தக்கூடிய தலைவனாகவும் ஆகலாம். ஒரு நரகாசுரன் போல மாறி இந்த உலகத்தையே அழிக்கிறவனாக கூட அவன் மாறலாம், இல்லையா? அப்போ அதைத்தான் 1000 காலத்து பயிர். அவன்லேருந்து இன்னொருத்தர் காலகாலத்திற்கும் ஒரு தொடர்ச்சி உருவாகி போய்கொண்டே இருக்கிறது. கல்யாண பந்தம்ங்கிறது இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிற ஒன்று, சந்ததிகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே போய்கொண்டிருக்கிற ஒன்று. அப்போ அப்படிப்பட்ட ஒன்று எப்படிப்பட்டதாக இருக்கணும்? துளியும் சுயநலமற்றதாக, பொதுநலம் மிக்கதாக, ஆசிகள் மிக்கதாக, அருள் மிக்கதாக, 2 தரப்பும் சந்தோஷமாக கலந்து செய்து கொள்ளுகின்ற ஒன்றாக அப்படித்தானே அது இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அது கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்திற்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கவும், அதற்கு பிறகு அக்காக்களுக்கு கல்யாணமான பிறகு நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன், அதுவரை பெண் வீட்டார் காத்திருந்தால் காத்திருக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு சொல்லி
அந்த பிள்ளை காத்திருந்து அதற்கு பிறகு அக்காக்களுக்கு 2 பேருக்குமே நல்ல இடத்துல கல்யாணம் நடந்தது. இப்படி அவருடைய சந்திப்புகளில் வழிகாட்டுகின்ற சம்பவங்கள் நிறைய. நம்ம அவைகள் ஒவ்வொரு சம்பவமும் நம்மளை சிந்திக்க வச்சு நம்ம வாழ்க்கையிலேயே நாம் தவறு செய்யாமல் அது நம்மளை பார்த்து கொள்ளும் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.